இன்னைக்கு இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்கா பேசிக்கிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா இஸ் டர்னிங் கிரீன். அதாவது அண்டார்டிகா அந்த பனி பிரதேசம் வந்து பச்சையா மாறிட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி மட்டும் நம்ம பார்க்காம அண்டார்டிகானா என்ன, அதை பத்தி உண்டான அன்னோன் ஃபேக்ட்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அண்டார்டிகா ஒரு பாலைவனம்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ அது குளிர் பிரதேசம், அது எப்படி பாலைவனம்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே 2 இன்ச் மழை தான் பெய்யுது, அதனால அது ஒரு பாலைவனம். அண்டார்டிகா உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கான்டினென்ட். அங்க இருக்கிற ஒரு பனி கட்டியோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரை வரும். மாதிரி அண்டார்டிகா வந்து ஒரு ரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு இடம். அங்க ரிசர்ச்சுக்கு மட்டும் தான் அளவு. மாதிரி அங்க அடிக்கொருக்கா சில நிலநடுக்கங்கள் வரும். அந்த நிலநடுக்கங்கள் வந்து மனிதர்களால் உணர முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி பனிக்கரடிகள் வந்து அங்க வாழ்றது இல்ல, அதாவது போலார் பியர் வந்து அங்க வாழ்றது கிடையாது. அதே மாதிரி அண்டார்டிகால என்ன வாழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா பெண் குயின்கள் வந்து அங்க இருக்கு. கடைசியா ஏன் இப்போ அங்க வந்து அண்டார்டிகா பச்சையா மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற கால சூழ்நிலை மாற்றம், அதே மாதிரி அந்த இருக்கிற ஆல்கே, அந்த பனிக்குள்ள இருக்கிற ஆல்கே வந்து அந்த கால சூழ்நிலை மாற்றத்தால அது வந்து எல்லா இடத்துலயும் படருது அப்படின்றத நம்ம வந்து ரிசர்ச் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நீங்க புதுசா தான் கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.